இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ப்ரெட் பீஸா வந்து ஹோம்மேடில் நம்ம எப்படி பண்ணுறோன்றது தான். கேரட்டு, வெங்காயம், தக்காளி, குடமிளகா, கோஸு எல்லாத்தையும் சீவி வச்சுருக்கேன். ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண ஒரு பேனில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சையாக பண்ண மாட்டேன். உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. லைட்டாக அதை வந்து நான் குக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ப்ரெட் பீஸா வந்து ரெடி பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு வதக்கிட்டு அதில் லைட்டாக உப்பு, பெப்பர் ரெண்டுத்தையும் தூவிட்டு எடுத்துப்பேன். ஒரு தோசை தவாவில் பார்த்திங்கன்னா ஆம்லெட் ஃபுல்லாக 2 முட்டை அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி ஊற்றிடுவேன். அதில் வந்து நம்ம நார்மல் டொமேட்டோ சாஸை வந்து நம்ம தடவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் மூடி விடுவேன். மூடி விட்டோடனே ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோமில் வந்து நம்ம மயோனஸ் எதுவுமே நம்ம சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது. நீங்கள் பசங்க ரெடி பண்ணி கொடுங்க. என் பையன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.